நேயர்களுக்கு வணக்கம். பாஜகவை எதிர்த்து பல பேர் குரல் கொடுத்திருக்கிறாங்க. இவ்வளவு ஏன் பாஜகக்குள்ள இருந்தே பல பேர் பாஜகவுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்காங்க. ஆனா முக்கியமான ஒரு அமைச்சருடைய கணவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பாஜகவை ஒழித்தே தீரணும் அப்படின்றதுக்காக குரல் கொடுத்துக்கிற விஷயம் தான் இப்போ ரொம்ப பூதாகரமா கிளம்பி இருக்கு. நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பிரகல பிரபாகர் இவர் தொடர்ச்சியா பாஜகவை விமர்சித்து பேசியிருந்தாரு. பாஜக எடுக்கிற ஒவ்வொரு திட்டங்களையும் இங்க தோல் உரித்து காட்டினாரு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை. என்னதான் அமைச்சரவையிலே ஒரு உயர்ந்த துறை அப்படின்னா அது நிதித்துறை தான். இந்த நிதித்துறையில நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருக்கிறாங்க. இவருடைய கணவர் தான் இப்போ அதிரடியை கிளப்பி இருக்கிறாரு. இவரு ஒரு பொருளாதார நிபுணர் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்தியா எந்த அளவுக்கு பொருளாதாரத்தின் வீழ்ச்சியில இருக்கு, பாஜக ஆட்சி செய்த இத்தனை ஆண்டு காலம் பொருளாதாரம் எந்த அளவுக்கு கீழ் நோக்கி போயிருக்கு, பாஜகவினால இந்தியாவின் பொருளாதாரம் உயர்ந்திருக்கா இல்ல வீழ்ச்சி அடைந்திருக்கா, இப்படியான விவரங்களை புள்ளி விவரத்தோட சொல்றவர் தான் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பிரபாகர் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. சோ இப்படியா இருக்கும் பொழுது இப்போ இவரு ஒரு அதிரடியை கிளப்பி இருக்கிறாரு. பாஜகக்குள்ள இருந்து ஒரு எதிர்ப்பு கிளம்புது, பாஜகவுக்கு வெளியே இருந்து ஒரு எதிர்ப்பு கிளம்புது அப்படின்னா பாஜகவுக்கு ரொம்ப உண்மை விசுவாசியா இருக்கிற நிர்மலா சீதாராமனுடைய கணவர் இப்படியான ஒரு முன்னெடுப்பை எடுக்கிறது தான் இங்க பலருக்கும் பேரதிர்ச்சியா இருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஜீரோ பிஜேபி மூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பிரகல பிரபாகர் அப்படின்னு. இந்த இயக்கத்துல அறிவுஜீவிகள் அதிக பேர் இருப்பாங்க, பயிற்சி பெற்றவர்கள் அதிக பேர் இருப்பாங்க, படிப்புல உயர்ந்தவர்கள் அதிக பேர் இருப்பாங்க, பொருளாதார நிபுணர்கள் இருப்பாங்க, இப்படின்னு பல கருத்துக்களை என்ன பண்றாங்க முன்வைக்கிறாங்க. இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல பாஜக ஒருபோதும் கால் ஊன்ற கூடாது. முக்கியமா இந்த தேர்தல்ல 27 தொகுதியிலும் ஜீரோ பிஜேபி அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்த ஜீரோ பிஜேபி மூவ்மெண்ட் இயக்கத்தினுடைய குறிக்கோளா இருக்குது அப்படின்றது தான் இங்க யதார்த்தமான உண்மையே. ஏன்னா இவர் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாஜகவை தோலுறுத்தி காமிச்சிருக்கிறாருங்க. பாஜக தமிழ்நாட்டுல ஒவ்வொரு திட்டங்களை செயல்படுத்த போதும் சரி, ஜிஎஸ்டி தொகை கொடுக்காதும் சரி, பல திட்டங்களை பல நிதிகளை நமக்கு இங்க அனுமதிக்காம இருந்தாலும் சரி, தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு ஓங்கி குரல் கொடுத்தாலும் நிதியை பெற்றுக்கொள்ள முடியல. சோ இப்படியான ஒரு சூழ்நிலையில ரொம்பவே இவர் என்ன பண்ணுவாருன்னா நடுநிலையா இருந்து என்ன பண்ணுவாரு, பிஜேபி அரசை உண்மையை கண்டித்து என்ன பண்ணிருக்காரு, உணர்த்திருக்காரு. நான் பிஜேபியில மிக உயர்ந்த பொறுப்புல இருக்கிற நிர்மலா சீதாராமன் கணவன் அப்படின்றதுனால பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. பிஜேபியால தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீழ்ச்சி இருக்கு, பிஜேபியால எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்றத ரொம்பவே என்ன பண்றாங்க முன்னெடுக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம இவங்க முன்னெடுக்கிற விஷயம் என்னவா இருக்குன்னா, நீங்க பாஜகவுக்கு போடுகிற வாக்கு எல்லாம் அரசியலமைப்பு சட்டம், அது மாத்திரம் இல்லாம மத நல்லிணக்கம், மொழி நல்லிணக்கம், பிராந்திய நல்லிணக்கம், சமத்துவம், சகோதரத்துவம், இப்படியான விஷயங்களை சிதைக்கிற விதமா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த ஜீரோ பிஜேபி மூவ்மெண்ட் இயக்கம் என்ன பண்றாங்க முன்னெடுக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இப்ப பாஜகவில் நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு சில எதிர்ப்புகள் இருக்கு. உங்க கணவர் பிஜேபியை விமர்சிச்சிருந்தாரு, ஓகே, பிஜேபிக்கு எதிரான கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாரு, ஓகே. ஆனா இப்போ ஜீரோ பிஜேபி அப்படின்ற ஒரு இயக்கத்தை இவர் ஸ்டார்ட் பண்ணிருக்காருன்னா பிஜேபிக்கு முழுசாவே தோலுறுத்தி காட்டணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகவே இவர் ஆரம்பித்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க என்ன பண்றாங்க, இப்ப நிர்மலா சீதாராமன் மேல சில பாஜக நிர்வாகிகள் கோவப்பட்டு இருக்கிறதாகவும் தகவல் இருக்கு. என்னதான் இருந்தாலுங்க உண்மைதான். நீங்க பிஜேபியில இருங்க, பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுங்க, பிஜேபிக்கு என்ன வேணா செய்யுங்க. ஆனா பிஜேபியால தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு அநீதி இழைக்கப்படும், பிஜேபியால தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு பல விஷயங்கள் தடைப்படும், பிஜேபியால தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அழிவுதான் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னெடுக்கிற விதம் இருக்குல்ல, இதுக்கு ஒரு தனியா ஒரு கட்ஸ் இருக்கணும் அப்படின்னு தான் பேசப்படுது. ஏன்னா இந்த பிரபாகர் அவர்கள் பாத்தீங்கன்னா பல விஷயங்கள்ல பாஜகவை தோலுறுத்து காமிச்சிருக்கிறாரு. இங்க இந்தி திணிப்பு விவகாரத்தில இருக்கட்டும், அதே போல கல்வி நிதி கொடுக்காத விஷயத்துல இருக்கட்டும், அதே போல ஜிஎஸ்டி நிதி கொடுக்காத விஷயத்துல இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் பாஜக எந்த அளவுக்கு நம்மளுக்கு அநீதி இழைக்குதுன்றத புள்ளி விவரத்தோட காட்டினார்.
அது மாத்திரம் இல்லாம இந்தியா லெவல்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாடுடைய பொருளாதார வளர்ச்சி விகிதம் எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் எல்லா விஷயத்த பண்றது. இதே அதிமுக ஆட்சி காலத்துல 2011 இருந்து 21 வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்துல பொருளாதார சதவீதம் எந்த அளவுக்கு உயர்ந்து இருந்தது, வீழ்ச்சி அடைந்தது. 2021 இருந்து 5 வருஷத்துல, அதாவது அவங்க 10 வருஷம், இவங்க 5 வருஷத்துல எந்த அளவுக்கு பொருளாதார விகிதத்தை உயர்த்தி காட்டி இருக்கிறாங்க அப்படின்றத புள்ளி விவரத்தோடு இவர் என்ன பண்ணாரு, எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டினாரு அப்படின்றத நிதர்சனமான. இது தமிழ்நாட்டு லெவல்னா இந்தியாவுடைய பொருளாதாரம், ஏன்னா இவர் பொருளாதார நிபுணர், அதனால இவருக்கு A to Z தெரியும். சும்மா போற போக்குல நம்ம நிதி அமைச்சரா இருக்கிறோம் எல்லாரையும் ஏமாத்திட்டு போயிடலாம் அப்படின்லாம் ஏமாத்திட்டு போக முடியாது. பொருளாதார நிபுணர்னும் போது எல்லா விதத்திலும் புள்ளி விவரத்தோட 2014 இதே பாஜக ஆட்சி அமைக்கும் பொழுதும் சரி, அதுக்கப்புறம் தொடர்ந்து திரும்பவும் ஆட்சி அமைக்கும் சரி, திரும்பவும் இப்ப தொடர்ந்து என்ன பண்றாங்க, ஆட்சி அமைச்சிருக்காங்க. சோ இத்தனை வருட ஆண்டு காலம் பாஜகவுடைய பொருளாதார சதவீதம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு இந்தியாவில் இவங்க ஆட்சினால அப்படின்றதையும் புள்ளி விவரத்தோட என்ன பண்ணிருக்காரு, போட்டு காமிச்சிருக்காரு. சோ இது எல்லாமே வீழ்ச்சி தான். பாஜக இந்திய ஆளுநர் வந்து எல்லா விதத்திலும் வீழ்ச்சி தான் அப்படின்றத அவரு ரொம்ப புள்ளி விவரத்தோட காட்டினவர் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து இல்ல. சோ இப்படியா இவர் வந்து என்ன பண்ணாரு, பிஜேபி என்ன பண்ணாரு, ஒரு தனி மனிதனா நின்று என்ன பண்ணாரு, எதிர்த்து போராடி இருந்தார். இப்போ ஒரு இயக்கத்தின் மூலமா, ஜீரோ பிஜேபி மூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு இயக்கத்தின் மூலமா வெட்ட வெளிச்சமா பாஜகவினுடைய துரோகங்கள் என்ன, பாஜகவுடைய அநீதிகள் என்ன, பாஜக தமிழ்நாட்டை ஆண்டுட்டா எந்த அளவுக்கு நாம் அடிமைகளா இருப்போம் அப்படின்றத ரொம்பவே இந்த இயக்கத்தின் மூலமா முன்னெடுக்கிற ஒரு விஷயமா தான் இவர் என்ன பண்றாரு, இந்த ஜீரோ பிஜேபி மூவ்மெண்ட் இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல. இந்த இயக்கம் எந்த ஒரு அரசியல் கட்சியும் சார்ந்தது இருக்காது அப்படின்னு அவர் ரொம்ப திட்டவட்டமா சொல்ல. இவங்களுடைய பி டீம், இவங்களுடைய பி டீம், திமுக சொல்லிதான் இவங்க இது மாதிரி பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு சாயத்தை பூச முடியாது. ஏன்னா இந்த இயக்கத்துல இருக்கிறவங்க எல்லாமே வெல் நாலேஜ் பர்சன் அப்படின்றதையும் அவர் மென்ஷன் பண்றாரு. இதுல அறிவிஜீவிகள் நிறைய பேர் இருப்பாங்க, சும்மா போற போக்கில் வந்து ஏமாத்திட முடியாது அப்படின்றதா நிதர்சனமான உண்மை. திமுக அரசே சில குறைபாடுகள் செய்தா இந்த இயக்கம் சுட்டி காட்டுறதுல தயங்காது அப்படின்றதையும் அவர் என்ன பண்ணிருக்காரு, முன் வச்சிருக்காரு. சோ நாங்க நடுநிலைமையா இருப்போம், பொதுமக்களுக்கு பாஜகவுடைய சுயரூபத்தை நாங்க தோல் உரித்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ எந்த அரசியல் கட்சியும் இது சார்ந்தது கிடையாது, எந்த அரசியலுடைய அழுத்தமும் இந்த இயக்கத்துக்கு இருக்காது. ஏன்னா இதுல எல்லாமே வெல் நாலேஜ் பர்சன் இருக்கிறதுனால அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி தான் ஜீரோ பிஜேபி மூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 27 தொகுதியிலும் பிஜேபி டெபாசிட் இழக்கிற அளவுக்கு இந்த இயக்கம் வந்து என்ன பண்ணுவோம், அடுத்த கட்ட முன்னெடுப்புகளை எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனையில வந்து சிக்கி சின்னாபின்னமா ஆவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியல. ஏன்னா அவங்க கணவர் வந்து பாஜகவின் திட்டங்களை எதிர்க்கிறாரு, பாஜகவுக்கு எதிரான விமர்சனங்கள் முன்வைக்கிறாரு, பாஜகவுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கிறாரு, இப்படி சர்வசாதாரணமா கடந்து போயிட்டாங்க. ஆனா இப்படி ஒரு விஸ்வரூபம் எடுக்கும் ஜீரோ பிஜேபி மூவ்மெண்ட் இயக்கமா இவர் ஆரம்பிப்பாரு அப்படின்னு நிர்மலா சீதாராமனே கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ பாஜகவுக்கு தரமான ஒரு அடினா இப்போ திமுகவோ இல்ல மற்ற கட்சியோ பதிலடி கொடுத்தாங்கன்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சி மூலமா இவங்க வந்து என்ன பண்றாங்க, பிஜேபியை விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஒரு பொருளாதார நிபுணர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் அவரே வந்து பாஜகவை பத்தி சொன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். அந்த ரேஞ்சுக்கு தான் இனி ஆட்டம் சூடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பிரகல பிரபாகர் ஜீரோ பிஜேபி மூவ்மெண்ட் இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணி தமிழ்நாட்டுல பாஜகவை காலூன்றம் கூடாது, 27 தொகுதியிலும் பாஜக டெபாசிட் எடுக்கணும், 0% வரணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை அவர் முன்னெடுத்திருக்கிறாரு இந்த இயக்கத்தின் மூலமா. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.